வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் சென்னை மாதவரத்தில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அண்மையில் சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் தொடர்புடைய பொன்னை பாலு உள்ளிட்ட 11 பேரை காவலில் எடுத்து காவல்துறையினர் தனித்தனியாக விசாரித்து வருகின்றனர். வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவரை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு அதிகாலை 5 மணி அளவில் அவர் தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ச்சியாக திருவேங்கடம் கண்காணித்தது திருவேங்கடம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். You want to really see something that said, take a look at what happened. அமெரிக்காவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பதைபதைக்க வைக்கும் காட்சிதான் இது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை முன்னிட்டு பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் பொதுமக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மர்ம நபர் ஒருவர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் காயமடைந்த டிரம்ப் உடனடியாக மைக் ஸ்டாண்ட் பின்புறம் பாதுகாப்பாக குனிந்தார். If you want to really see something that said, take a look at what happened. உடனடியாக டிரம்ப் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் அவரது வலது காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் முகத்தில் ரத்தம் வழிய டிரம்ப் ஆக்ரோஷமாக முழங்கினார். துப்பாக்கிச் சூட்டில் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழந்தார். மேலும் துப்பாக்கியால் சுட்ட நபரையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். காதில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டிரம்ப் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் ஒருபோதும் இடம் கிடையாது என்று கூறினார். இந்த சம்பவத்தை ஒன்று சேர்ந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் டிரம்ப் மற்றும் பரப்புரையில் ஈடுபட்ட அவரது ஆதரவாளர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் பைடன் தெரிவித்தார். Look, there's no place in America for this kind of violence. It's sick. It's sick. It's one of the reasons why we have to unite this country. We cannot allow for this to be happening. We cannot be like this. We cannot condone this. And so டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தொடர்பான செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள டெஸ்லா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி எலான் மஸ்க் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பொறுப்பேற்று அமெரிக்க உளவுத்துறை தலைமை பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உட்பட 29 பேர் போட்டியிட்டனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை 8:10 மணி முதல் எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கை மொத்தம் 20 சுற்றுகளாக நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. 20 சுற்றுகளின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அன்னியூர் சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி 56,296 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு 10,602 வாக்குகள் கிடைத்துள்ளன. நோட்டாவுக்கு 852 வாக்குகள் கிடைத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றார். அப்போது உடனிருந்த அமைச்சர் பொன்முடி, திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வாக்கு 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதிக்குட்பட்டிருந்த விக்கிரவாண்டியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட விசிக வேட்பாளர் ரவிக்குமார் 39.97% வாக்குகளை பெற்றிருந்தார்.
ஆனால் தற்பொழுது நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 63% வாக்குகளை பெற்றுள்ளார். இதுதான் விக்கிரவாண்டி தொகுதியில் கட்சி ஒன்று பெற்ற அதிக சதவீத வாக்குகளாகும். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 28.00% வாக்குகளை பெற்றிருந்த அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தது. திமுகவை போன்று பாமகவின் வாக்குகளும் இருமடங்காகியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் 13.80% வாக்கு பெற்றிருந்த பாமக தற்பொழுது 28.6% வாக்குகளை பெற்றுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் தொடக்கத்திலிருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் விதமாக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமூட்டினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை பொள்ளாச்சி திமுகவினர் வித்தியாசமான முறையில் கொண்டாடினர். கடந்த 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் சுமார் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய அண்ணா பேருந்து நிலையம் முன்பு திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் மாம்பழங்களை பிடிந்து கீழே போட்டும் கொண்டாடினர். இதேபோல் கோவை அண்ணா சிலை முன்பாக திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தொடக்க சுற்றுகளில் இருந்த நிலையே சீராக இறுதி சுற்று வரை நீடித்தது. வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்றிலிருந்தே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றார். இவர் ஒவ்வொரு சுற்றிலும் சராசரியாக 6,000 வாக்குகளை பெற்றார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 9வது சுற்றில் அதிகபட்சமாக 4,318 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா 6வது சுற்றில் அதிகபட்சமாக 903 வாக்குகளை பெற்றார். 5 சுற்றுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் சற்று அதிகரித்து ஒவ்வொரு சுற்றிலும் சராசரியாக 400 வாக்குகளுக்கு அதிகமாக கிடைத்தன. இதனால் 5% மேல் வாக்கு எண்ணிக்கை உயர்ந்தது. தொடக்க சுற்றுகளில் இருந்த நிலை சீராக இறுதி சுற்று வரை நீடித்தது. தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 493 வாக்குகளையும், பாமக வேட்பாளர் சி அன்புமணி 222 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் அபிநயா 41 வாக்குகளையும் பெற்றனர். விக்கிரவாண்டி தேர்தலில் பொய் பரப்புரையை மக்கள் மதிக்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்காமல் திமுகவுக்கு அமோக வெற்றியை கொடுத்துள்ள விக்கிரவாண்டி மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 என்ற 100 விழுக்காடு வெற்றியை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றதை குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சந்தித்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்ததால் இடைத்தேர்தலில் இருந்த அதிமுக பின்வாங்கியது எனவும், தோற்கப் போகிறோம் என தெரிந்தும் பாமக போட்டியிட்டது எனவும் விமர்சித்துள்ளார். திமுக குறித்து பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்காமல் அவதூறு பரப்பி வந்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் இந்த வெற்றியை கொடுத்துள்ளனர் எனவும், அன்னியூர் சிவாவின் வெற்றிக்கு உடைத்த அமைச்சர் பொன்முடி, MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதே நேரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணியின் சாதனை பயணமும் வெற்றி பயணமும் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். நந்தன் கால்வாய் திட்டத்தை நிச்சயம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா நம்பிக்கை தெரிவித்தார். வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் மகளிர் ஆதரவு திமுகவுக்கு உள்ளதாக கூறினார். விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை, இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தமிழக முதல்வரிடம் நாங்கள் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்து விட்டு வாழ்த்து வாங்குவதற்காக செல்கிறோம். அப்பொழுது அவரிடம் நந்தன் கால்வாய் திட்டம் குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தமிழ்நாட்டு பெண்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அன்னியூர் சிவா குறிப்பிட்டார்.
சார், மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது பெண்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் நந்தன்கால்வாய் திட்டம் வரும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பாமகவிற்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதில் அதிமுகவினுடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாததற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். 3 ஆண்டு ஆட்சியை ஏற்றுக்கொண்டு மக்கள் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். யார் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் தூற்றினாலும் சரி, மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய, அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு திமுக ஆட்சியின் 3 ஆண்டு கால சாதனைகளே காரணம் என்று அக்கட்சியின் MP ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். எல்லாம் எங்களுடைய தலைவர் தான், தலைவர் தளபதி தான். அவருடைய 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தான், மாபெரும் வெற்றி தான் இது. அந்த சாதனைக்கு கிடைத்த வெற்றி. திமுக அரசை மக்கள் அங்கீகரித்திருப்பதாகவும் ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கும் பொதுத் தேர்தலுக்கும் சம்பந்தமில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணத்தால் திமுக வெற்றி பெற்றிருப்பதாக கூறினார். ஆனா இந்த இடைத்தேர்தலில் இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, யார் வேணா ஓட்டு போட்டுவாங்க. இப்போ உதாரணம், ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு காரணம் திமுக ஒழிக்கிறதா தருவனர். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி பரிசு பொருட்களுக்கு கிடைத்தது என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். 33 அமைச்சர்கள், 120க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் MLAக்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை வாரி வழங்கியதாகவும், அரிசி, மளிகை, தங்க மூக்குத்தி என ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் அளவுக்கு வழங்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் தீர்ப்பை ஏற்பதாகவும் திமுகவின் வெற்றி தற்காலிகமானது எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை அல்ல என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற சில பயணங்கள், சில பதிவுகள் நூல் வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்களின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். இடைத்தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்க முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியை இழக்கும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பணபலத்தை நம்பி வெற்றி பெற்றிருப்பதாக நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் வெளிப்படையாக திமுக பணம் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கியதாக குற்றம் சாட்டினார். 2 கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியுமே சரி, 2 கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க. அது எல்லா மீடியாவுக்குமே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் அதுக்கான ஆக்ஷன் இல்லை. தேர்தல் ஆணையம் தங்களது வாகனங்களைத்தான் சோதனை செய்ததாகவும் திமுகவின் வாகனங்களை சோதனை செய்யவில்லை என்றும் அபிநயா குற்றம் சாட்டினார். ஆனா வெளிப்படையா ரோட்டில் நின்றுகிட்டு சேலையும் வேஷ்டியும் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, காசை விநியோகப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்து கண்டும் காணாதமா இருக்காங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்றும் அபிநயா விமர்சித்தார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் பணிமனையில் கால்வாய் அமைக்கும் பணிகள் காரணமாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில் சேவை இன்று காலை 7:45 மணி முதல் இரவு 7:45 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரம் வழித்தடத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர் செங்கல்பட்டு இடையே காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 24 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் தம்பதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆசி வழங்கினர். உலகமே உற்றுநோக்கும் வகையில் திருமணம் செய்து கொண்ட அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் தம்பதிக்கு பிரதமர் மோடி நேரில் ஆசீர்வாதம் வழங்கினார். பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் கடந்த 12ஆம் தேதி கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மணமக்களை ஆசீர்வதிக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். மணமக்களை வாழ்த்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு திருமண பரிசு வழங்கினார். அப்போது பிரதமரின் காலை தொட்டு அனந்த் அம்பானி ஆசீர்வாதம் பெற்றார். ஈஷா மற்றும் ஆகாஷ் அம்பானிக்கு இடையில் பிரதமர் மோடி சிறிது நேரம் அமர்ந்து திருமண நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானியின் திருமண விழாவின் 2வது நாள் நிகழ்ச்சி மும்பையில் களை கட்டின. பாலிவுட் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன், தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோர் பங்கேற்றனர். விளையாட்டு வீராங்கனை மேரி கோம், பிரபல டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ், கிரிக்கெட் வீரர்கள் பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் தனது மனைவி அஞ்சலியுடன் பங்கேற்றார். பாலிவுட் நடிகை மாதுரி தீக்ஷித் கணவருடன் கலந்து கொண்டார். அனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமண விழாவின் 2வது நாள் நிகழ்ச்சியில் நடிகை ஐஸ்வர்யா ராய் தனது மகளுடன் வண்ணமிகு ஆடையில் வந்து அனைவரது கண்களுக்கும் விருந்து படைத்தார். நடிகை ஸ்ரீதேவியின் மகளான குஷி கபூரும் அசத்தல் ஆடையில் வந்து கலக்கினார். நடிகர் ஷாருக் கான் தனது குடும்பத்தினருடன் வந்து விதவிதமாக போஸ் கொடுத்தார். நடிகர் சஞ்சய் தத், ரன்பீர் கபூர் ஒன்றாக வந்து அசத்தினர். அதேபோல் சல்மான் கான், ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆகியோரும் ஸ்டைலாக வந்தனர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் அனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமண விழாவில் பங்கேற்றனர். ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த அண்மையில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா கடந்த ஜூன் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அன்றைய தினமே நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக சட்ட மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் RN ரவி வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து இந்த சட்ட திருத்தம் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த புதிய சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட மதுவை அருந்தி உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை தயாரித்து விற்பனை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும். மேலும் அவ்வாறு குற்றம் செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையிலும் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகரிக அரசியலை அடுத்தவர்களுக்கு போதிக்கும் தகுதியும் நேர்மையும் திமுகவுக்கு இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் எம்ஜிஆரை பற்றி திமுகவினர் அவதூறாக பேசியதாகவும் காமராஜரை பற்றியே கருணாநிதி அவதூறாக பேசியதாகவும் குற்றம் சாட்டினார். இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது திமுக தான். சண்டாளன் என்ற வார்த்தை கந்த சஷ்டி கவசத்தில் உள்ளதாக கூறிய சீமான் இருக்கும் பாட்டை தான் பாடியதாகவும் புதிதாக எழுதி பாடவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்கள்ல, மந்திரங்கள்ல, என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க. கந்த சஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை எது சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டா பாடுன. அவதூறு பேசுவதன் ஆதி தாயே திமுக தான் என்றும் சீமான் விமர்சித்தார். கற்கோட்டையான திமுக மீது மோத நினைப்பவர்கள் உடைந்து போவார்கள் என நாம் தமிழர் கட்சியினருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எச்சரிக்கை விடுத்தார். சென்னையை அடுத்த குத்தம்பாக்கம்
துணைக்கோள் நகரத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து பாட்டு பாடியதற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். சீமான் தன்னுடைய உயரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பதாகவும் சேகர்பாபு விமர்சித்தார். சீமானை பொறுத்தளவில் ஏதாவது காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும், அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுகவினர் சீமானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தும் மக்களவைத் தேர்தலில் மதுரையில் அதிமுக தோல்வியடைந்தது எப்படி என செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் நிர்வாகிகளை சந்தித்து காரணம் கேட்டு வருகிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் மதுரை அதிமுக நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, டாக்டர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் அதில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி மேல் கேள்விகளை அடுக்கியதாக சொல்லப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் மதுரை மாவட்டத்திற்கு கேட்கும் திட்டங்கள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. ஆனாலும் ஏன் தோல்வியடைந்தோம் என செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு செல்லூர் ராஜு உள்ளிட்ட நிர்வாகிகளிடமிருந்து மௌனமே பதிலாக வந்ததாக கூறப்படுகிறது. கடைசியில் வரும் தேர்தலில் கடுமையாக உழைத்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் அளித்ததாக கூறப்படும் அதிமுக தொண்டரை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செல்போனில் ஆபாச வார்த்தைகளால் கடுமையாக திட்டியதாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. மதுரையில் டாக்டர் சரவணன் தோற்றதற்கு செல்லூர் ராஜுவின் உட்கட்சி அரசியல்தான் காரணம் எனவும் அவரை மாற்ற வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமியிடம் ராமசுப்பிரமணியன் கடந்த வாரம் புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவரை செல்போனில் ஆபாச வார்த்தைகளால் செல்லூர் ராஜு திட்டியதாக ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. கட்சிக்காரனுக்கு தெரியும்டா, நான் கட்சி வேலை பாக்குறப்ப அங்க சொல்லிருக்கணும், இங்க வராதீங்க, நீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல பாருங்கன்னு. இங்க வந்து வேலை பார்த்தேன். என்னைக்கு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்னைக்குடா நீங்க வந்து வேலை பார்த்தீங்க? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு பகுதிக்கு வந்தேடா. எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து கவுண்டிங் எதுக்குடா கூப்பிடணும்? மதுரையில் தேர்தல் தோல்வியால் ஏற்கனவே பல கேள்விகளுக்கு ஆளாகியுள்ள செல்லூர் ராஜு இந்த ஆடியோ விவகாரத்தால் புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் ஜெயலலிதாவின் நினைவிடம் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் சீமான் போன்று தரம் தாழ்ந்து பேசுவதற்கு தங்களுக்கு தெரியும் என்று கூறினார். தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்துடன் இருப்பதாக கோவை சத்யன் குறிப்பிட்டார். ஒழுக்கமா மரியாதையா பேசு, உனக்கு மட்டும்தான் வாயிருக்குன்னு நினச்சிக்காது. புரட்சி தலைவி அம்மாங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒருத்தங்க. இங்கே பொன்முளச்சிம்மல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா. தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இயக்கம், இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு பேர் வாங்கின இயக்கம். நாளைக்கு தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா நீ என்ன கதியாவன்னு உனக்கே தெரியாது. இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக சீமான் மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஆஷிஷ் சர்மா காங்கிரசின் புஷ்பிந்தர் சர்மாவை 1571 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். இதேபோல் மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தொடர்ந்து 3வது முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்த கமலேஷ் ஷா பாஜகவில் இணைந்ததால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து இடைத்தேர்தலில் மீண்டும் பாஜக சார்பில் களம் கண்டு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். மொத்தம் தேர்தல் நடந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக நேரடியாக 11 தொகுதிகளிலும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் 2 தொகுதிகளிலும் களமிறங்கின. இதில் பாஜகவுக்கு 9 தொகுதிகளில் தோல்வியை கிடைத்துள்ளது. பாஜக கூட்டணியில் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளமும் தமிழ்நாட்டில் பாமகவும் தோல்வியடைந்தன. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக இடைத்தேர்தல் நடந்த 2 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. இதேபோல மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 தொகுதிகளிலும் தோல்வியடைந்த பாஜக தங்கள் வசம் இருந்த 3 தொகுதிகளை இழந்துள்ளது.
பாஜக ஆட்சியில் இருக்கும் உத்தராகண்ட் மாநிலத்தில் 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி கொடி நாட்டியுள்ளது. அங்குள்ள பத்ரிநாத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் லகாபத் சிங் புடேலா பாஜக வேட்பாளர் ராஜேந்திர சிங் பண்டாரியை 5224 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். மற்றொரு தொகுதியான மங்களூரில் காங்கிரஸ் வேட்பாளர் காசி முகமது நிஜாமுதீன் பாஜகவின் கர்தர் சிங் பதானாவை 422 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இதேபோல இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தேக்ரா தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு மனைவியும் காங்கிரஸ் வேட்பாளருமான கமலேஷ் தாக்கூர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை 9399 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அதேபோல் நல்கர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஹர்தீப் சிங் பாவா பாஜக வேட்பாளர் KL தாக்கூரை 8990 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். பஞ்சாப் மாநிலத்தின் மேற்கு ஜலந்தர் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் மோகிந்தர் பகத் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சீத்தல் அங்குரலை 37325 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இதே தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்ட சுரீந்தர் கவுர் என்ற வேட்பாளரும் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு ஆம் ஆத்மியிடம் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தார். மேற்குவங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வென்றது. மக்களவைத் தேர்தலின் போது பாஜக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்து திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்ததால் அந்த தொகுதிகள் காலியாகின. இதனுடன் மேற்குவங்க அமைச்சர் சதன் பாண்டே காலமானதால் அவரது மணிக்தாலா தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் ராய்கஞ்ச் தொகுதியில் TMC வேட்பாளர் கிருஷ்ண கல்யாணி 50,077 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் மானஸ்குமார் கோஷை தோற்கடித்தார். பாக்தா தொகுதியில் TMC வேட்பாளர் மதுவர்ணா தாக்கூர் 33,455 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் பிணைக்குமார் பிஸ்வாஸை வென்றார். ரனாகட் தக்ஷின் தொகுதியில் TMC வேட்பாளர் முகுத்மணி அதிகாரி பாஜக வேட்பாளர் மனோஜ்குமார் பிஸ்வாஸை விட 39,048 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மணிக்தலா தொகுதியில் TMC வேட்பாளர் சுப்தி பாண்டே பாஜக வேட்பாளர் கல்யாண் சௌபேவை 62,312 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இந்நிலையில் இடைத்தேர்தல் வெற்றி மக்களின் வெற்றி என்றும் இந்த வெற்றி ஜூலை 21ஆம் தேதியன்று கொண்டாடப்படும் எனவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். பீகார் மாநிலம் ரூபாலி தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தள வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளார். ஐக்கிய ஜனதா வேட்பாளர் கலாதர் பிரசாத் 59,824 வாக்குகளும், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளர் பீமா பார்த்தி 30,619 வாக்குகளும் பெற்ற நிலையில் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் 68,070 வாக்குகள் பெற்று 8,246 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்துள்ளார். 1990களில் பீகார் மாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்திய போராளிகள் குழு தலைவர் பப்பு யாதவுக்கு எதிர்கோஷ்டியாக செயல்பட்டது பூட்டன் சிங் தலைமையிலான ராஜ்புத் போராளி குழு. 2000ஆம் ஆண்டில் பூட்டன் சிங் கொல்லப்பட்டதும் அந்த குழுவின் தலைவராக செயல்பட்டவர் சங்கர் சிங். 2005 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜனசக்தி சார்பில் போட்டியிட்டு ரூபாலி தொகுதியில் வெற்றி பெற்ற சங்கர் சிங் பின்னர் துப்பாக்கியை கைவிட்டு முழுநேர அரசியலில் இறங்கினார். சில மாதங்கள் மட்டுமே எம்எல்ஏவாக இருந்த நிலையில் அடுத்து நடைபெற்ற 4 தேர்தல்களிலும் ரூபாலி தொகுதியில் சங்கர் சிங் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்நிலையில் ரூபாலி தொகுதி இடைத்தேர்தலில் சங்கர் சிங் சுயேட்சையாக களமிறங்கி வெற்றி வாகை சூடினார். சென்னை குளப்பாக்கத்தில் மழைநீர் கால்வாய் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட தலைமைச் செயலாளரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசின் சார்பில் குளப்பாக்கத்தில் நடக்கும் மழைநீர் கால்வாய் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் இப்பகுதியில் மழைநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்றும் மழைநீர் இணைப்புகள் கொடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். உடனடியாக அவர்களிடம் செல்போன் எண்களை பெற்றுக்கொண்ட தலைமைச் செயலாளர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என கூறியதால் மக்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். கிருகம்பாக்கம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை ஒன்றில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட சிவதாஸ் மீனா அங்கு நின்றிருந்த மக்களிடம் பொருட்கள் முறையாக கிடைக்கிறதா என வினவினார். மேலும் வேறு ஏதேனும் புகார்கள் தெரிவிக்க வேண்டுமா எனவும், ஊழியர்கள் முன்னால் கூற வேண்டுமா என்றாலும் பரவாயில்லை, தனியாக கூற வேண்டும் என்றாலும் பரவாயில்லை என கூறியதால் அங்கு சிரிப்பலை எழுந்தது.
கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக பதிவுத்துறை வரலாற்றிலேயே அதிக வருவாய் ஈட்டப்பட்ட தினம் எனும் சிறப்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் ஆவணங்களை பதிவு செய்ய முன்பதிவு வில்லைகளை பதிவுத்துறை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்வதற்காக ஒரு சார் பதிவாளருக்கு நாளொன்றுக்கு 100 முன்னாவண பதிவு வில்லைகள் மட்டுமே ஒதுக்கப்படும். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் கடைசி முகூர்த்த நாள் என்ற காரணத்தாலும் ஆடி மாதம் பிறக்க இருப்பதாலும் பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவை மேற்கொள்ள ஏதுவாக கூடுதலாக 50 முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கப்பட்டன. அதன்படி ஜூலை 12ஆம் தேதி மட்டும் 20,310 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இதன் மூலம் சுமார் 224 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இது பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் ஈட்டப்பட்ட அதிகபட்ச வருவாயாகவும் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. செவிலிமேடு, ஓரிக்கை, பேருந்து நிலையம், சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இரவு நேரத்தில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி, மஞ்சளாறு அணை, முருகமலை, வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் பரவலாக மழை பெய்தது. வாலாஜாபேட்டை, சோளிங்கர், கலவை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வை 78,274 பேர் எழுதவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட 90 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. இதற்கு 2,38,255 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் மாநிலம் முழுவதும் 797 மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் விண்ணப்பித்தவர்களில் 1,59,973 பேர் மட்டுமே தேர்வை எதிர்கொண்டனர். 78,274 பேர் குரூப் 1 தேர்வை எழுதவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குரூப் 1 முதல்நிலை தேர்வில் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள், தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய அரசியலமைப்பு, நடப்பு நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றிலிருந்து பெருவாரியான கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. அதேபோன்று கணிதத்திலிருந்து கேட்கப்பட்ட 25 கேள்விகள் சற்று நேரம் எடுத்து தீர்வு காணும் வகையில் இருந்ததாக தேர்வர்கள் கருத்து தெரிவித்தனர். சென்னையில் சமையல் எரிவாயு குழாய் உடைப்பால் தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை அருகே சாலையோரம் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் ஏற்பட்ட தீ விபத்து காட்சிகள்தான் இவை. சென்னை அடுத்த படூர் அருகே 2 மாதங்களுக்கு முன்பு வீடுகளுக்கு சமையல் எரிவாயு வழங்கும் திட்டத்தின் கீழ் எரிவாயு குழாய் புதைத்தனர். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றது. பொக்லைன் இயந்திரம் கொண்டு பணிகள் நடந்தபோது சமையல் எரிவாயு குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருந்த தேநீர் கடையில் எரிவாயு தீ பரவியதால் கடை முழுவதும் எரிந்து தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் OMR சாலை படூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்தியன் 2 திரைப்படம் வெளியான திரையரங்கில் அழுகிய முட்டை பப்ஸ் விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள ரெமிரோகினி திரையரங்கில் நேற்றிரவு 7 மணிக்கு இந்தியன் 2 திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. படத்தின் இடைவெளியில் திரையரங்கில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை பப்ஸ் அழுகி போனதாக கூறப்படுகிறது. பாப்கார்னும் காலாவதியானதாக குற்றம் சாட்டி திரையரங்க நிர்வாகத்திடம் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். படத்திற்கான டிக்கெட் கட்டணத்தை திருப்பித் தருமாறும் ரசிகர்கள் முழங்கினர். டிக்கெட் கட்டணம் திரும்பி வழங்கப்பட்ட நிலையில் அழுகிய முட்டை பப்ஸ் மற்றும் காலாவதியான பாப்கார்ன் குறித்து ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திரையரங்கில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திரையரங்க உரிமையாளரை விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தினர். நீர்வரத்து குறைந்ததால் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர்.
தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றால அருவியில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம், பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து துவங்குவதால் சீசன் களை கட்டும். இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே பெய்ததால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து துவங்கியதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் ஐந்தருவியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க காவல்துறையினர் தற்காலிக தடை விதித்தனர். இந்நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இன்னைக்கு பரவாயில்ல, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் குளிக்க விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்றதுனால ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்குது, க்யூவில் தான் விடுறாங்க. ஆனாலும் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது, ஊட்டி மாதிரி இருக்குங்க. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். இப்படி கும்மியடித்து உற்சாகமாக ஆடிப்பாடும் இடம் கீழடி அருங்காட்சியகம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2 ஏக்கர் பரப்பளவில் அருங்காட்சியகம் கட்டப்பட்டு தினசரி ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர். கீழடி அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களில் சுமார் 13,000 பொருட்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் இங்கு வருகை தந்து பார்வையிட்டனர். பின்னர் ஆண்களும் பெண்களும் இணைந்து கும்மிப்பாட்டு பாடி அசத்த அதை கண்ட மற்ற பார்வையாளர்களும் அதில் இணைந்து பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே கீழடி அகழாய்வில் தந்தத்தினால் செய்யப்பட்ட ஆட்டக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கருமை நிறமுடைய இந்த ஆட்டக்காய் பளபளப்பான மேற்பரப்புடன் காணப்படுகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.